ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ட்ரூத் ஃபார் வேர்ல்ட் சேனல் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் யாவருக்கும் ட்ரூத் ஃபார் வேர்ல்ட் சார்பின் மூலமாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆண்டிலே ஆண்டவருடைய வாக்கு தத்தமாக யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே சொல்லப்பட்ட நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்பதை உங்கள் மத்தியிலே ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடந்த ஆண்டு ஆண்டவருடைய நாமம் நீர் என்னை காண்கின்ற தேவன் எல்ரோயி என்ற நாமத்தை தியானித்தோம். இந்த ஆண்டு யெகோவா ராஃபா என்றால் நானே உன் பரிகாரியாய கர்த்தர். வேதத்திலே நாம் பார்க்கும்போது சங்கீதம் 29:2 சங்கீதக்காரன் விதமாய் சொல்லுகிறான், அவருடைய நாமத்திற்குரிய கனத்தை அவருக்கு செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, வேதம் முழுவதுமாக ஆண்டவருக்குரிய அநேக பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலே நாம் பார்க்கும்போது அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்தும் போது அந்த ஸ்தானத்தில் நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்களித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய நாமத்தை நாம் உச்சரிக்க ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவருடைய வழிநடத்துதலையும் நம்முடைய வாழ்க்கையிலே காண முடியும் என்பதை வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். வேதாமத்திலே ஆண்டவருடைய பெயர்களிலே 4 பெயர்கள் பிரத்யேகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கும்போது முதலாவதாக ஏலோகிம் என்ற ஒரு பெயர். ஏலோகிம் என்றால் ஆண்டவர் மகத்துவமானவர், அவர் பெரியவர் என்ற பொருள்படும். இந்த வார்த்தை பன்மைத்தன்மை உடையது, திருத்துவத்தை உடையது. ஆதியாம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இந்த ஏலோகிம் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வேதாமத்திலே கிட்டத்தட்ட 2700 முறை இந்த ஏலோகிம் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக எல்ஷடாய் என்ற பெயர், பிரத்யேகமான பெயரிலே பார்க்கும்போது அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற நாமத்திலே அவர் வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையானது ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே 99 வயதிலே ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே உடைந்து போன சூழ்நிலையிலே பிள்ளை பாக்கியத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக முதலாக ஆபிரகாமுக்கு வெளிப்படுகிறார். இந்த வார்த்தையானது வேதாமத்திலே 48 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அடோனாய் என்ற பெயரை நாம் பார்க்கிறோம். அடோனாய் என்றால் ஆண்டவர் எஜமானராக, அவர்தான் நமது வாழ்க்கையிலே கடவுளாக முதன்மையானவராக காணப்படுகிறார். ஏசியா தீர்க்கதரிசனம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராக ஏசியாவுக்கு வெளிப்படுகிறார். ஆகவே ஆண்டவர் நம்முடைய எஜமான் என்பதை இந்த பெயரின் மூலமாக நாம் பார்க்கிறோம். இந்த பெயரானது வேதாமத்திலே 300 முறை பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டதாய் குறிப்பிடப்படுகிறது. இறுதியாக நாம் பார்க்கும்போது யாவே அல்லது யெகோவா என்ற பெயரை நாம் பார்க்கிறோம். இந்த பெயர்தான் வேதாகம் முழுவதுமாக கிட்டத்தட்ட 6800 முறை வேதாகமத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை. யாவே என்று சொன்னால் மோசேயிடம் ஆண்டவர் பேசும்போது அவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதாவது இருப்பவர் என்பது அதனுடைய பொருள். இந்த யாவே அல்லது யெகோவா என்ற நாமத்தினுடைய துணை பெயர்கள் தான் யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலும், யெகோவா நிசி, யெகோவா ரோஹி, யெகோவா மெகாதிஸ், இப்படி பல பெயர்களை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் யெகோவா ராஃபா என்பதும் ஆண்டவருடைய இந்த யாவே என்ற பெயரினுடைய துணை பெயரில் வரக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே யெகோவா ராஃபா என்றால் ஆண்டவர் நமது வாழ்க்கையிலே சுகம் கொடுக்கிற தேவன், அல்லது ஆண்டவர் நம்முடைய மீட்பர். இன்னும் சொல்ல போனால் இயல்பற்றதை இயல்புக்குள்ளாய் கொண்டு வரக்கூடியவர். இதுதான் இந்த நாமத்தினுடைய பெயருடைய விளக்கம். எது இயல்பற்றதா இருக்கிறதோ, எது அன்ஷேப்டா இருக்கிறதோ, அதை ஆண்டவர் மறுபடியுமாக அந்த இயல்பு நிலைக்கு கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார்.
ஒரு துணி கிழிந்து போன துணியை ஊசியை கொண்டு தைக்கக்கூடிய ஒரு தையல்காரரை போல கிழிந்து போன துணியை நாம் பயன்படுத்த முடியாது. அதை இயல்பு நிலைக்கு கொண்டு வரக்கூடிய அந்த சுபாவம் தான் ஆண்டவருடைய யெகோவா ராஃபா என்ற நாமத்தினுடைய பெயர். ஆகவே நமது வாழ்க்கையில 2024 ஒரு வேளை நமது வாழ்க்கையிலே நாம் இயல்பு நிலைக்கு அப்பாற்பட்டவராக ஆண்டவர் எதற்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்தில் இல்லாமல் வேறு ஒரு வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த 2025 ஆண்டிலே நம்மை இயல்பு நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நாமம் தான் யெகோவா ராஃபா என்ற நாமம். ஆண்டவர் நம்மை மறுபடியுமாக அவருடைய சித்தத்திற்கு நேராக கொண்டு வரக்கூடிய தேவனாக இருக்கிறார். நமது வாழ்க்கை ஒரு வேளை அது எந்த நிலையில் வேண்டுமானாலும் இருக்கலாம். நமது ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கலாம், பொருளாதார வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது சமுதாய வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம். இயல்பு நிலைக்கு மாறாக ஒருவேளை நாம் நினைப்பதை போல இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த யெகோவா ராஃபா என்ற நாமத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மை மறுபடியுமாக அந்த இயல்பு நிலைக்கு கொண்டு வரக்கூடிய தேவனாக இருக்கிறார். இந்த நாமத்தை ஆண்டவர் எங்கே வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் தான் இந்த பெயரை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இந்த சூழ்நிலையை நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய தேவன் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து வழி நடத்தி கொண்டு வருகிறார். 15ஆம் அதிகாரத்தின் தொடக்கம் ஒரு வெற்றி பாடலாக அமைகிறது. ஆண்டவர் எப்படி எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினார் என்ற அந்த ஒரு காரியத்தை அவர்கள் மிகவும் கொண்டாடி, கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், அவர்தான் பார்வோனிடத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரிப்போடு பாடிக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் அது நீண்ட நேரம் அல்லது நீண்ட நாட்களாக அது நீடிக்கவில்லை. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, அவர்கள் சூர் வனாந்தரத்திற்கு வந்தபோது 3 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு மனிதன் 3 நாளுக்கு மேல உணவு அருந்தாமல் இருக்கலாம். தண்ணீர் இல்லாமல் 3 நாளைக்கு மேல ஒரு மனிதன் வாழ முடியாது. ஒரு மனிதனுடைய சரீரத்திலே குறைந்தது 41 லிட்டர் தண்ணீர் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஒரு மனிதனுடைய சரீரத்தில் 3/4 பாகம் தண்ணீரினால் மனிதன் நிறைந்திருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தண்ணீர் இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது. இந்த சூழ்நிலையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 3 நாள் தண்ணீர் இல்லை, 4வது நாள் தண்ணீர் இல்லை என்றால் இவர்கள் வனாந்தரத்திலே செத்து போய் கிடப்பார்கள். அங்கு பிணங்கள் தான் கிடக்குமே தவிர இந்த மக்களுடைய வெற்றி கொண்டாட்டத்திற்கு பிறகு அங்கே நினைத்ததை போல அவர்களால் இருந்திருக்க முடியாது. வெறும் பிணங்களை தான் அவர்கள் பொறுக்க நேரிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்கள் 23ஆம் வசனத்திலே, யாத்திராகமம் 15:23 அங்கு ஒரு ஓடையை பார்க்கிறார்கள். 8 அடி அகலம் 2 அடி உயரம் நிறைந்த ஒரு நீரூற்றை பார்க்கிறார்கள். அங்கே போய் அந்த தண்ணீரை குடிக்கலாம் என்று சொல்லி அவர்கள் அந்த தண்ணீரை மொண்டு குடிக்கும் போது அந்த தண்ணீர் கசப்பா இருக்கிறதை வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த இடம்தான் மாரா என்ற ஒரு இடம். மாரா என்றால் கசப்பு என்று பொருள். அந்த தண்ணீர் கசப்பு நிறைந்ததாக, அமிலத்தன்மை நிறைந்ததாக, உப்பு நிறைந்ததாக இருந்ததாய் குறிப்பிடப்படுகிறது. நகோமி கூட தன்னுடைய வாழ்க்கையிலே ரூத் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அவங்க ஊர்ல சொல்லும் போது அவள் சொல்லுகிறாள், என்னை நகோமி என்று அழைக்காதீர்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கொடுத்து விட்டார் என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தண்ணீருடைய இயல்பு சுவையுள்ளது, குடிக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாறாவின் தண்ணீர் இயல்புக்கு மாறாக இருக்கிறது. மக்கள் 3 நாள் தண்ணீர் இல்லாமல் குடிப்பதற்கு அந்த தண்ணீரை அள்ளுகிறார்கள். அந்த தண்ணீர் சுவையற்றதாக, அமிலத்தன்மை நிறைந்ததாக, விஷம் நிறைந்ததாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் அந்த இடத்துல மோசேயை ஆண்டவர் அழைக்கிறார். மோசேயை அங்கே இருக்கின்ற ஒரு கிளையை வெட்டி அதில் போட சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, அந்த இடத்துல மோசே அந்த கிளையை போட்ட பிறகு அது இயல்பு நிலைக்கு மாறிவிட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அது மதுரமா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அது என்ன சுவை என்று எங்கேயும் நாம் வேற ஒரு விளக்கம் இல்லை. இயல்புக்கு அப்பாற்பட்டதாக, குடிக்கக்கூடிய தண்ணீர் குடிக்க முடியாததாக இருந்தது. ஆனால் யெகோவா ராஃபா என்ற நாமத்தின் மூலமாக ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு கிளையை போட்ட உடனேயே இயல்பு நிலைக்கு அது வந்து விட்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமது வாழ்க்கை கூட மாறாவை போல
ஒருவேளை மரணத்தின் விளிம்பில 3 நாள் தண்ணீர் குடிக்காதவர்கள் 4வது நாள் அந்த இடத்திலே அற்புதம் நடைபெறவில்லை என்றால், அந்த தண்ணீர் இயல்பு நிலைக்கு மாறவில்லை என்றால், அங்கே வரலாறு காணாத லட்சக்கணக்கான மக்கள் அங்கே இறந்து போயிருப்பார்கள். அந்த இடத்தில்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரிய கர்த்தர். நமது வாழ்க்கையில் கூட மரணத்தின் விளிம்பிற்கு நாம் செல்லலாம். நமது வாழ்க்கையை அந்த கடைசி நிமிஷத்துல சிந்தித்து பாருங்கள். அடுத்த நாள் இறந்து போகக்கூடிய சூழ்நிலை. சமீபத்தில் 2 ஃபிளைட் ஆக்சிடென்ட் நாம் கேள்விப்பட்டோம். அதில் அந்த சில வீடியோக்கள் பார்க்கும்போது ஒருவரை ஒருவர் பிரமித்து பார்க்கிறார்கள், ஒருவரை ஒருவர் பயத்தோடு நோக்கி பார்க்கிறார்கள். அடுத்த நொடி மரணம் என்ன நடைபெற போகிறது என்று தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர்களுடைய இருதயம் எப்படி உடைந்து போயிருக்கும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இந்த இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. ஆனால் ஆண்டவர் அவர்கள் முகங்களை செத்து போக விடவில்லை. அவர்கள் முகங்களை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையில இயல்புக்கு அப்பாற்பட்ட, நமது வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்யக்கூடிய ஆண்டவராகிய தேவனுடைய நாமம்தான் யெகோவா ராஃபா என்ற நாமம். வேதத்திலே பார்க்கும்போது அதன் பிறகு அந்த மாராவின் தண்ணீரை அவர்கள் கடந்த பிறகு வசனம் யாத்ராமம் 15:27 நாம் வாசிக்கும் போது, அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள், அங்கே 12 நீரூற்றுகள் இருந்தது, அங்கே 70 பேரீச்ச மரங்கள் இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். இந்த உலகத்திலே ஆண்டவர் நமது வாழ்க்கையில மாறாவை சந்திக்காமல் ஏலிமை நாம் பார்க்க முடியாது. நமது வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், கோணல் மாணல்கள் இருக்கும், கசப்பு ஒருவேளை இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டிய பிறகு நமது வாழ்க்கையில ஆண்டவர் நீருற்றுள்ள இடத்திலே கொண்டு போய் விடக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆகவே வேதாமத்தில் நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய தேவன் இந்த இடத்துல அவர்கள் வாழ்க்கை ஆண்டவர் மீட்டார், அவர்கள் வாழ்க்கை ஆண்டவர் ரட்சித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நமது வாழ்க்கையிலும் ஆண்டவர் அவருடைய மீட்பை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். வேதாமத்தில் நாம் பார்க்கும்போது 3 யோவான் 2வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வதை போல நீ எல்லாவற்றிலும் ஆழ்ந்து சுகமாயிருப்பாய். ஒரு காரியம் 2 காரியம் அல்ல, எல்லாவற்றிலும் ஆண்டவர் நமக்கு சுகத்தை கொடுக்கிற தேவன். எல்லா பகுதிகளிலும் சுகத்தை நான் தருவேன். யெகோவா ராஃபா என்ற நாமம் சாதாரணமான பெயர் அல்ல. எல்லா பகுதிகளிலும், அது ஃபைனான்ஸா இருக்கலாம், ஃபேமிலியா இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், பர்சனல் லைஃபா இருக்கலாம், எல்லாவற்றிலும் நான் சுகத்தை கொடுப்பேன் என்ற நாமத்திலே நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 103:1-5 வரை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்குகிற ஆண்டவர். நமது அக்கிரமத்தின் நோயையும் சுகப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். யோசித்து பாருங்கள், 2024 31ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு நாம நியூ இயரை பார்க்க போறோம். 11:55 நம்முடைய அக்கிரமக்கு தக்கதாக ஆண்டவர் நீதியை சரி கட்டியிருந்தால் 2025 ஒருத்தர் கூட பார்த்திருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் நம்முடைய அக்கிரமத்தை மன்னித்தார், நோய்களை சுகமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனையோ வியாதிகள் நம்மை சூழ்ந்து கொண்டது. தற்போது கூட சைனாவிலே புதிய வைரஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லா இடங்களிலும் பயம், எல்லா இடங்களிலும் மக்கள் இன்றைக்கு மறுபடியும் ஒரு லாக்டவுன் உண்டாயிடுமா என்று கவலையோடு கூட இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய வாக்கு சொல்லுகிறது, அவர் அக்கிரமத்தையும் நோயையும் குணப்படுத்துகிற ஆண்டவர். அடுத்ததாக சங்கீதம் 147:3 நாம் வாசிக்கும் போது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிற கர்த்தர் என்று நாம் பார்க்கிறோம். யாரெல்லாம் இருதயம் உடைந்திருக்கிறார்களோ, கவலையோடு இருக்கிறார்களோ, துக்கத்தோடு இருக்கிறார்களோ, யார் என்னை தேற்ற முடியும் என்று தத்தளிக்கிறார்களோ அவர்களை சுகப்படுத்துவேன் என்று இந்த வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டுகிறது. ஆகவே இந்த நாளிலும் கூட, இந்த ஆண்டிலே நமது வாழ்க்கையில ஆண்டவர் மீட்பராக, இரட்சகராக, விடுதலை கொடுக்கக்கூடியவராக அவர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய தேவன் சங்கீதம் 51:17 நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நான் புறக்கணியேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உடைந்த உள்ளத்தோடு ஆண்டவரிடத்தில் நாம் கடந்து வரும்போது எல்லாவற்றிலும் சுகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை யெகோவா ராஃபா என்ற நாமத்தில்
இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து ஆண்டுடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை கிருபையா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உமது கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உமது கிருபை எங்களோடு கடந்து வருவதா இந்த ஆண்டு முழுவதுமாக எல்லாவற்றிலும் ஒரு சுகத்தை நாங்கள் காண வேண்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில மேடு பள்ளங்கள் வரலாம், கசப்புகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அந்த மாறாவை தாண்டினால் நீரூற்றுகளை ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு காண்பித்ததை போல எங்கள் வாழ்க்கையிலும் அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை பாரார். எல்லா தடைகளையும் மாற்றும் மீட்பெறும் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.